ப்ரோ கபடி லீக் சீசன் 12 ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸோட ஸ்குவாட்ல யாரெல்லாம் இருக்காங்க, அவங்க ஸ்குவாட்ல எந்த பொசிஷனுக்கு யாரெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க அண்ட் அவங்களோட ஸ்டார்டிங் 7 இந்த சீசனுக்கு எப்படி இருக்க போகுது. ஸோ இது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்றதுக்காகவும் இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்றதுக்காகவும் தான் இந்த வீடியோ. ஸோ இது ஸ்பெஷலி ஃபார் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் வீடியோ. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 நிமிட் ப்ளீஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல 11 டீம்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்குவாட் டீட்டெயில்ஸ் நம்ம போட்டிருந்தோம். பட் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸுக்கு மட்டும் எப்படியோ நான் மிஸ் பண்ணிட்டேன். அது நீங்கள் எல்லாம் கமெண்ட்ல கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் போய் செக் பண்ணி பார்த்தா ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸுக்கு நான் போடலங்கிறதே தெரிஞ்சது. ஸோ அதனால அந்த ஸ்குவாட்ல இருக்கிற பிளேயர்ஸ்லாம் யார் யாருங்கிறதையும் நான் சுருக்கமாக இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸோட ஸ்டார்டிங் 7ல யாரெல்லாம் இருக்க போறாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி வச்சிடுறேன். ஸோ இது ஸ்பெஷலி ஃபார் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் ஃபேன்ஸ். நிறைய பேர் இன்ஸ்டாலையும் யூடியூப் கமெண்ட்லயும் கேட்டிருந்தீங்க, உங்களுக்காக தான் இது. அண்ட் இந்த மாதிரியான வீடியோஸுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பர்சனலா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் அப்படிங்கிற டீம் ஒரு டைம் சாம்பியன் ஆயிருக்காங்க சீசன் 9ல. அதுக்கப்புறமா இல்ல அதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற டீமா இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ்னு சொல்லலாம், பிகேஎலோட ராஜஸ்தான் ராயல்ஸ்னு. ஏன்னா பர்ஃபார்மன்ஸும் அப்படிதான் இருக்கும் அண்ட் அதே ஸ்டேட் அதே இடத்துல இருந்து வராங்க அப்படிங்கும் போது அது ஆல்மோஸ்ட் செட் ஆகும். ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸோட பெரிய பலமே அந்த டீமோட ஓனர் தான், வேற யாரும் கிடையாது, அபிஷேக் பச்சன் தான். இந்த டீம், அதாவது அபிஷேக் பச்சன் ஓனர்ஷிப் வைக்கிற எல்லா டீமுமே செம்மையா இருக்கும். இந்த டீம்ல இருந்த பல பிளேயர்ஸ் கிட்ட நான் பேசியிருக்கேன், எஸ்பெஷலி தமிழ்நாடு பிளேயர் செல்வமணி அண்ணங்கட்டெல்லாம் பேசியிருக்கேன். ஓனர்ஸ் பிளேயர்ஸ் அப்படி பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் இந்த முறை ஸ்குவாடை எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இவங்களோட ரைட் கார்னர் பொசிஷன்ல இருக்கிற 2 பிளேயர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ரோனக் சௌத்ரி அண்ட் தீபன்சு காட்ரி அப்படிங்கிற 2 பிளேயர்ஸ் இப்போதைக்கு அவங்களோட ரைட் கார்னர் பொசிஷன்ல இருக்காங்க. 2 பேருமே நல்ல பிளேயர்ஸ் தான், நோ டவுட். பட் யங்ஸ்டர் அதுதான் கொஞ்சம் வீக்னஸா தெரியுது. லெஃப்ட் கார்னர்ஸை பொறுத்த வரைக்கும் நிதின் ராவலை திரும்பவும் தங்களோட டீமுக்குள்ள வாங்கிக்கிட்டாங்க. ஆல்ரெடி ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் தான் அவர் எமர்ஜ் ஆயிருந்தாரு, இப்போ திரும்பவும் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸுக்கு கம்பேக் கொடுத்திருக்காரு இந்த நிதின் ராவல். கூடவே ஆரியன் அப்படிங்கிற ஒரு பிளேயர் இருக்காரு. ஸோ ஒரு யங்ஸ்டர் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸோட யங் டீம்ல இருந்து இங்க வந்திருக்காரு. இது இல்லாம ரைட் கவர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆஷிஷ் குமார் அப்படிங்கிற ஒரு பிளேயர், மோஹித் கௌஷிக், நிதின் குமார், இந்த 3 பேரும் ரைட் கவர் பொசிஷன்ல இருக்காங்க. 3 பேருமே நல்ல பிளேயர்ஸ் தான், யங்ஸ்டர்ஸ். ஒன்ஸ் அகைன் லெஃப்ட் கவர்ஸை பொறுத்த வரைக்கும் ரேசா மிர்பகரி அவங்க ரீடைன் பண்ண பிளேயர், அபிஷேக் கேஎஸ் ரீடைன் பண்ண பிளேயர் அண்ட் தென் சாஹில் தேஷ்வால், இந்த 3 பேரும் இருக்காங்க. அண்ட் இதுவுமே கொஞ்சம் நல்ல பிக் தான். அண்ட் ரேசா மிர்பகரியோட எழுச்சி ரொம்பவே சூப்பரா இருந்திருக்கு. ரைட் ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் நிதின் தன்கர், மஞ்சித் தாக்கியா, மீட்டு சர்மா, சாகில் சத்பால், சோம்பீர் மெஹ்ரா, ரித்திக் சர்மா, இவ்வளோ பிளேயர்ஸ் இருக்காங்க ரைட் ரைடர்ஸா. இவங்க எல்லாருமே ரைட் ரைடர்ஸ். இதுல 2 பேர் ஆக்ஷனுக்குள்ள போயிட்டு த்ரோ அவுட்டா, இல்ல 3-4 பேர் ஆக்ஷனுக்குள்ள போயிட்டு த்ரோ அவுட்டா தூக்கிட்டு வந்தாங்கிறது கூடுதலான விஷயம். லெஃப்ட் ரைடர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உதய் பார்த்தே, வினய் ரேது அண்ட் அலி அப்படிங்கிற ஒரு ஓவர்சீஸ் பிளேயர், இந்த 3 பேரும் இருக்காங்க. உதய் பார்த்தேலாம் ரெக்கார்டு பிரேக் பண்ண ஒரு ரைடர். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்றாங்க அப்படிங்கறத. அண்ட் இங்க கோச்சஸா இருக்கிறது நரேந்தர் ரேது அண்ட் அசிஸ்டன்ட் கோச்சா வினோத் குமார் இருக்காரு. இது எல்லாமே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து கோச்சஸ் பத்தி அப்டேட் பண்றதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். ஓவரால் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸோட ஸ்குவாட் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இந்த ஸ்குவாடுக்கு மார்க் கொடுக்கணும் அப்படின்னா 80 கொடுப்பேன். ஏன்னா டிஃபென்ஸ் கொஞ்சம் எங்கா இருக்கு, அது கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸா ஃபீல் ஆகுமோங்கிறது என்னோட ஒப்பீனியன். போத் ரைட் கார்னர்ஸா இருக்கட்டும் இல்ல ரைட் கவர்ஸா இருக்கட்டும் கொஞ்சம் வீக்கா இருக்கு. லெஃப்ட் சைட் டிஃபென்ஸ் நல்லா இருந்தாலும் ரைட் சைட் கொஞ்சம் வீக்கா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ அதனால தான் சொல்றேன், இந்த டீமோட டிஃபென்ஸ் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனால இந்த டீமுக்கு நான் 80 அப்படிங்கிற மாதிரி மார்க் கொடுக்குறேன். ரைடர்ஸ் எல்லாருமே எங்கா இருக்காங்க அண்ட் நல்ல ரைடர்ஸும் பேக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கும்போது ஸோ அது வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ அது பெட்டரா இருக்கு. பட் டிஃபென்ஸ் மட்டும் கொஞ்சம் வீக்கா இருக்கு, அது மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து போட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டரா இருந்திருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். தட்ஸ் ஆல். ஜஸ்ட் ஸ்குவாடுக்கு கொடுக்கணும்னா 80 மார்க் கொடுக்கலாம், நல்லா இருக்கு. இப்போ நாம ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸோட ஸ்டார்டிங் 7க்குள்ள வருவோம். ஸ்டார்டிங் 7 நல்லா இருக்கு, பெட்டரா இருக்குன்னு நாம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ரைட் கார்னர் தீபன்சு காட்ரி தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் இப்போதைக்கு. யங் டீம்ல நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு, டொமஸ்டிக் அளவில் நல்ல பேர் எடுத்திருக்காரு. ஸோ அந்த காட்ரிங்கிற பேருக்காகவே ரைட் கார்னர்ல பிளேஸ் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ ரைட் கார்னருக்கு அவர் தான். இது இல்லாமல் சௌத்ரின்னு ஒருத்தர் இருக்காரு, மேபி அவரும் ஒரு சாய்ஸ் தான். லெஃப்ட் கார்னரை பொறுத்த வரைக்கும் நோ டவுட் இந்தியன் டீம் அளவுக்கு ஆடக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் நிதின் ராவல். ஸோ அவருக்கு தான் அந்த இடம் இருக்கும்.
லாஸ்ட் சீசன் PKL சீசன் 11லயே பெங்களூரு புல்ஸ் டீமுக்காக சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஒருத்தர் தான் நிதின் ராவல். நல்ல ஆல்ரவுண்டர். ஸோ லெஃப்ட் கார்னருக்கு அவரை விட்டு அவர் யாரையும் பிளேஸ் பண்ண முடியாதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ நிதின் ராவல் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் ஆல்சோ. சரி, நிதின் ராவல் இல்லைனா வேற ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா யங்ஸ்டர் ஆரியன் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. பட் நிதின் ராவல் வந்து சீனியாரிட்டி வைஸாகவும் சரி பர்ஃபார்மன்ஸ் வைஸாகவும் சரி கொஞ்சம் முன்னாடி இருக்காரு. ஸோ அவர் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ், நீங்க டவுட்டே கிடையாது. கவர்ஸை பொறுத்த வரைக்கும் ரைட் கவருக்கு ஆஷிஷ் குமார்ங்கிற ஒரு பிளேயர் தான். ஸோ இந்த முன்னாடியே சொன்ன மாதிரி இங்க ஃபுல் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் தான் இருக்காங்க. இது இல்லாம இன்னொருத்தர் வந்து மோஹித் அப்படிங்கிற ஒரு பிளேயர். ஆஷிஷ் ஆர் மோஹித் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். ஸோ ஆஷிஷ் ஆர் மோஹித் தான் பெஸ்ட் சாய்ஸ் கவரை பொறுத்த வரைக்கும் ரைட் கவருக்கு. ஸோ மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்றது அது ஆஷிஷா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ ஆஷிஷை சூஸ் பண்ணுவாங்க. இது இல்லாம வேற பொசிஷன் அப்படின்னு பார்க்கும்போது லெஃப்ட் கவருக்கு அவங்க ரீடைன் பண்ணி எடுத்த ரேசா மிர்பகேரி இருக்காரு. ரேசா மிர்பகேரியை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கவர் பிளேயர் இப்போதைக்கு இருக்கிற PKL சர்க்கியூட்ல. ஏன்னா நல்லாவே பண்ணியிருக்காரு, நல்லாவும் பண்ணக்கூடிய ஒருத்தர் தான். அவரோட டேஷ்லாம் ரொம்ப பேர் போன ஒருத்தர், அசால்ட்டா பண்ணுவாரு. அது இல்லாம அசிஸ்டும் சூப்பரா பண்ணக்கூடிய ஒருத்தர் தான். அவர் இருக்கிறதுனாலேயே அந்த டிஃபென்ஸ் யூனிட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த டீம்ல சுனில் குமார், சுர்ஜித் சிங் மாதிரியான பல சீனியர் டிஃபெண்டர்ஸ் இருந்தாலும் அவங்க எல்லாரையும் ரிலீஸ் பண்ணிட்டு ரேசா மிர்பகேரிக்கு ரிட்டர்ன் கொடுக்குறாங்கன்னா அப்பவே யோசிக்கணும் அவர் எவ்வளவு பெரிய பிளேயர் அப்படிங்கிறது. ஸோ அவருக்கு பேக்கப்பா அபிஷேக் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க காலங்காலமா. ஸோ அதை பிரச்சனை இல்லை, பார்த்துப்பாங்க. அண்ட் ரைடர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க மெயின் 2 ரைடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு மஞ்சித் தாகியா, இன்னொன்று நிதின் தன்கர். 2 பேருமே கொஞ்சம் மஞ்சித் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான கை தான். நிதின் தன்கரை பொறுத்த வரைக்கும் யங்ஸ்டர். 2 பேரையும் ஆக்ஷன்ல த்ரூ அவுட்டா போயிட்டு தூக்கிட்டு வந்தாங்க. நிதின் தன்கர் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பெங்கால் வாரியர்ஸ் எல்லாம் முன்னாடி பிளே பண்ணிருக்காரு. ஒரு நல்ல ரைடர் தான், நோ டவுட். யங்ஸ்டர், அவரை கண்டிப்பா நிறைய பெட்டரா யூஸ் பண்ணுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இது இல்லாம மஞ்சித் தாகியா அப்படிங்கிற ஒரு பிளேயர். மஞ்சித் தாகியா பல டீம்ஸ்ல ஆடி இருக்காரு. ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஒரு ரைடர் தான். அவரையும் பெட்டரா யூஸ் பண்ண முடியும்னு தோணுது நிறைய தடவை. சோ அவரையும் கொண்டு வந்திருக்காரு. இல்லாம சென்டர் ரைடர் அப்படின்னு பார்க்கும்போது சோ உதய் பார்த்தே அப்படிங்கிற ஒரு பிளேயர் தான். உதய் பார்த்தே வந்து ஆல்ரெடி டொமஸ்டிக் அளவில் யுவா கபடி சீரிஸ் எல்லாம் நிறைய ப்ளே பண்ணிருக்காரு. அண்ட் இந்த PKL லிஸ்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹையஸ்ட் அமௌண்ட்டுக்கு போன ஒரு கேட்டகரி D பிளேயர் இந்த உதய் பார்த்தே. அவர் தான் சென்டர் ரைடரா ஆடுவாரு. ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் இந்த மாதிரியான யங்ஸ்டர்ஸை காலங்காலமா ஃபைன் பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் சீசன் 11ல கலக்கின தேவங் தலால ஃபர்ஸ்ட் ஃபைன் பண்ணி எடுத்த ஒரு டீம்னா அது இந்த ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு தேவங் தலால உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இப்போ அதிகமா இருக்கு. இந்த உதய் பார்த்தே அந்த அளவுக்கு கெப்பாபிள் இருக்கிற பிளேயர் தான். வெயிட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா எஃபர்ட்ஃபுல்லா இருப்பாரு. ஸோ இதுதான் இந்த ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸோட ஸ்டார்டிங் 7 இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. இதுல இருந்து பெருசா எந்த சேஞ்சஸும் அவங்க பண்ண மாட்டாங்க. இவங்களோட ஸ்டார்டிங் 7க்கு என்னோட மார்க்கு 75 அப்படிங்கிற மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ இதில் உதய் பார்த்தே ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வராரு. மஞ்சித் தாகியா நான் பெருசாக அவரை ப்ரைஸ் பண்ண மாட்டேன். நிதின் தன்கருக்கும் ரீசெண்டாக ஃபார்ம் இல்லை, ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்காரு. டொமஸ்டிக் அளவில் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. பெஸ்ட்னா லெஃப்ட் சைடு இருக்கிற டிஃபென்ஸ் மட்டும் தான், மற்றபடி எல்லாமே கொஞ்சம் வீக்காகவும் இன்எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்குது. அப்படிங்கிறதால 75 கொடுக்குறேன். இது ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான். உங்களோட ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, நானுமே பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. குற்றம் எதுவாக கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.